வாழ்க வளமுடன். ஒரு ஊரில் வந்து சொற்பொழிவு நடக்குது. அதை பார்க்க ஜனங்கள்லாம் வரும்ல. அப்போது ஒரு ஊர்லேருந்து 2 தமிழ் கற்றுக்கிறவனுங்க எங்கே சொற்பொழிவு நடந்தாலும் தமிழ் புலவங்களை எங்கிறாங்களோ அதெல்லாம் தமிழை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. அதில் ஒருத்த வந்து சிவன் அடியார், ஒருத்த வந்து திருமால் பக்தன். 2 பேர் வருவாங்க. வந்த உடனே அங்கே சொற்பொழிவு இருந்த மண்டபத்துக்கு வந்து டிஃபன் போடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு மதியம்தான் சொற்பொழிவு அப்படின்னுவாங்க. சரி அப்படின்னு அதுக்குள்ளே சிவனுடைய என்ன பசிக்குதுடா அப்படின்னு, இப்போ தாண்டா பொங்கல் சாப்பிட்டா அதுக்குள்ளவாடா பசிக்கும் அப்படின்னா, இல்லைடா சொற்பொழிவு வந்து அப்புறம் பேச சொல்லணும், முதல்ல சாப்பாடு போட சொல்லணும். நீ அதுக்காக வந்து நம்ம தமிழ் தானே இது பண்ணுற பருப்பத்துக்கு வந்து நீ தின்றதில்ல கிரியண்ணா. சரி உன் பேச்சு கேட்டுடுறேன். சரி எப்போ சொற்பொழிவு நடக்குது வந்துட்டாங்க ஆள் உட்காடுறாங்க அப்படின்னு. சரி உட்காந்து கேட்பாங்க. இப்போ கேட்கும்போது 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பசி அவனுக்கு தெரியல. இவரும் 2 பேரும் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுருப்பாங்க. கேட்டுரும்போது அவர் அதில் ஒரு கதை சொல்லுவார். அதில் கதை சொல்லும்போது அசுரர்கள்லாம் 3 கோட்டையில் இதில் வந்து வானுலகத்துலேருந்து வராங்க, வந்து எல்லா தேவரைங்களாம் அழிக்கிறாங்க அப்படின்னுவாங்க. அப்போ தேவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கே போய் கேட்பாங்க, முறையிடுவாங்க, பிரம்மா கிட்ட போகிறாங்க. பிரம்மா அப்போ என்ன பண்ணுறாரு, என்கிட்ட எதுக்கு வர, நீ வந்து திருமால்கிட்ட போ, அவர் சொல்லுவார் வழின்னுவான். சரி அங்கே போவார். அங்கே போனோடனே அவர் சொல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, எல்லாம் சிவன் தான், நீ ஆச்சு சிவனாச்சு, என்ன ஆளை விடு அப்படின்னுடுவார். உடனே எல்லாம் தேவரில் எங்கே போவாங்க, சிவன்கிட்ட போவாங்க. சிவனே நீங்கள் தான் காப்பாற்றணும், எல்லோரும் கை விட்டுட்டாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. அப்படியா நான் உமாதேவியே நான் வந்து அவங்க அசுரரை இது பண்ணிட்டு வரேன், அழைச்சிட்டு வரேன், நீ இருப்பான்னு சொல்லிட்டு மனைவிட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பி வருவார். வருமா அவர் வர தேர் வேணும் இல்லையா. அப்போது என்ன பண்ணுவார், அந்த மண்ணை வந்து தேராக்குவார். தேரில் என்ன வேணும், சக்கரை வேணும் இல்லையா, அது சக்கரை வந்து சூரியன் சந்திரங்களை வந்து சக்கரங்களாக்கிறாரு. அடுத்தது என்ன வேணும், சக்கரங்களான குதிரை வேணும்ல, குதிரை வந்து 4 வேதங்களை குதிரைகள் ஆக்கிடுறாரு. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அம்பு வேணும் இல்லையா. அப்போது வில்லை வந்து மலைன்னு ஒன்று இருக்குது, அங்கேருந்து மலையேற்று அது வில்லாக்குறாரு. வில்லாக்கிட்டு அதில் வந்து வில்லாக்கினோடனே கயிறு வேணும்ல, வாசுகி என்ற பாம்பை வில்லாக்கிறாரு, அந்த கயிறாக்கிறார். அதில் அம்பு வேணும்ல, அம்பு வந்து திருமாலை அம்பாக்கிறாரு. ஆக்கிட்டு வரும்போது தேரில் வராரு. அப்போ வந்து திருமாலுக்கு ஒரு எது கர்வா, நாம் அம்பு நாம் இல்லைன்னா இவன் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுவோம். அப்படியா அப்படின்னு இவர் உணர்ந்துடுறாரு. ஈசன் உணர்ந்து நினச்சி உடனே என்ன பண்ணுறாரு, நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. சிரிச்சிக்கினே நெற்றிக்கண்ணை திறந்தால் அந்த 3 இதுவும் கோட்டையும் காலி ஆகிடுது. எது, இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, வெங்கல கோட்டை 3 அழகிற அசுரர்களாம் அழிஞ்சிடுறாங்க. அப்போ தான் அந்த தேவர்கள்லாம் பரவாயில்ல ஈசன் நம்மளை காப்பாற்றிட்டான்னு சொல்லிட்டு அவர் கதையை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாம் சாப்பிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த மண்டபத்தில் படுத்துட்டு காலைல எழுந்து வந்து பார்த்தா செவுத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதிக்குது. எப்போ நேற்று சொன்ன கதையை வச்சு எழுதிக்குது. அதை வந்து ஈசன் அடியார் சொல்லுவான், எங்கள் ஈசனை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க பாரு அப்படின்னுவான். எப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, கல்லை வந்து வில்லாக்கிடுறாங்க, கயிறு வந்து இது அந்த கல்லில் கயிறு கட்டினா நிற்குமா, கல் எவ்வளோ வெயிட்டு, நூலை பார்த்தா நொந்து நூலாகுது, இதெல்லாம் அவமதிக்கிற மாதிரி இருக்குது. சரி அதுதான் போச்சுன்னு பார்த்தா வில்லாது நல்லா இருக்குதான்னு பார்த்தா அந்த வில்லு என்னாச்சு, துரு பிடிச்சி இதுவாட்டம் கிடக்குது. அப்புறம் அம்பு எப்படி அதுக்கு மேலே இருக்குது, எப்படி இது வந்து ஜெயிச்சிருப்பார் ஈசா, அப்போ இது அவமதிக்கிற மாதிரி தானே அப்படின்னும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அதான். அப்போ வந்து திருமாலோட பக்தன் சொல்லுவான், அப்படி இல்லை, இப்போ ஒரு புலவர் தான் சொன்னார் சொற்பொழிவில், வில்லு யார், வில்லாக்குனது யார், அந்த மலை, அந்த கயிறு எது, வாசுகி என்ற பாம்பு. அப்போது இந்த அம்பு யார், திருமால். எல்லாம் நீ துரு பிடிச்சிக்குதுன்றிய, அந்த துரு பிடிச்சது ஒன்றும் இல்லை. கிருஷ்ணர் வந்து ஒரு பிறவியில் வந்து மண்ணை சாப்பிட்டாரா இல்லையா, அதுதான் அது சொல்லுவாங்க. திருமால் இருந்தால் மண்ணை கவிழலாம் எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. மண்ணே சாப்பிட்டாருன்னா உலகமே அவர்கிட்ட தானே. அப்போ அதுதான் அர்த்தம், நீ வந்து தப்பாக புரிஞ்சுங்கிற அப்படின்னா. இது 2 சொல்லினே இருக்கும்போது நாம் போட்ட ஒருத்தர் வருவார். வந்தோடனே என்னப்பா நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஸ்லோகம் வந்து கரெக்டாக இருக்குதுன்ற, இவர் வந்து தவறுன்றாரு. சிவபெருமான் அடியார் வந்து இது தவறு, எங்கள் சிவனை வந்து அவமதிக்கிற மாதிரி இருந்தேன். அப்போ நாம் போட்டு வந்தார்ல, அவர் சொல்லுவார், இல்லைப்பா 2ம் ஒன்று தான், நீ வந்து வெளிப்புறம் பார்த்த, இவன் வந்து உள்நோக்கத்தை பார்த்தா இதுதான் விடை. ராத்திரி தானே நேற்று தானே கேட்டீங்க,
அந்த கதையை கேட்டுட்டு நீ வெளியே மட்டும் பார்க்குறியே, உள்ளுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குதா பார்ப்பா அப்படின்னு. அப்படியா? அப்போ எழுதுந்து யார் அப்படின்னா, அப்போ வந்து காலமேகப்புலவர் அந்த ஆள் எங்கே இருக்கிறான்னு கேட்பான். நான் தான்பா அப்படின்னு. ஐயா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், எங்கள் 2 பேரையும் மன்னிச்சிடுங்க அப்படின்வோம். அப்போ தான் அவர் சொல்லுவார், சைவம் பயணம்ன்றது வந்து 2 கண்கள், உயிர் வந்து தமிழ், இந்த 3 இல்லைன்னா தமிழ் கிடையாதுவா. அதனால் நீங்கள் 2 யாரும் சண்டை போடாத, நீங்கள் எல்லாருக்கும் தமிழை பரப்புங்க, தமிழ் வந்து அழியக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.